அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் உயிரிழப்புகள் தொடர்பாக ஆளுநரிடம் முறையிட அதிமுகவினர் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சென்றிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக ஆளுநரிடம் முறையிட அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜ்பவன் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு முருகேசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். முருகேசன், யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க ஆளுநரை சந்திக்க? விவரங்கள். பகுதிகளில் விவசாயம் அறிந்து இதுவரை 59 பேர் உயிரிழப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் ஆளுங்கட்சி சார்பாக அதிமுக சார்பில் ஆளுங்கட்சியை கண்டித்து மாவட்ட தலைநகரில் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே சட்டசபையில் குரல் எடுப்பதற்காக அவர் அனுமதிக்க என்று சட்டசபையை தொடர்ந்து புறக்கணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது சிபிசிஐ விசாரணை அளிக்க வேண்டும் வழக்கு தொடர்பாக, அதே போன்று துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதவி வர வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து அதிமுக சட்டசபையிலும் வெளியிலும் பேசி வருவதையொட்டி தற்போது இன்றைய தினம் தமிழக ஆளுநர் அவருடைய ராஜ்பவன் இல்லத்தை சந்திக்கிறார்கள். இன்றைய தினம் சட்டப்பேரவை சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருமே கருப்பு சட்டை அணிதான் உள்ளே சென்றார்கள். அங்கு வெளிநடப்பு செய்துவிட்டு தற்போது 12 மணி அளவில் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்கள். சட்டசபைக்கு சென்ற கருப்பு உடையை தான் தற்போது எல்லா எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி உட்பட 7 பேர்கள், அதாவது சி.வி. சண்முகம், தங்கமணி, வேலுமணி உட்பட ஒரு 7 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஆளுநரை சந்திக்கிறார்கள். மீதமுள்ள எம்எல்ஏக்கள் கேட் எண் 2 நுழைவாயில் 2வது வழியாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட எம்எல்ஏக்கள் அனைவரும் 22 வாகனங்கள் தற்போது ராஜ்பவன் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 12 மணி அளவு சந்திப்பு நடக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வரை கடும் நடவடிக்கை வேண்டும், அதாவது சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு உத்தரவிட கோரி ஆளுநரை சந்திக்கிறதா தகவல் வெளியாகிறது. ராதா, சட்டப்பேரவையில் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக அதிமுகவினர் கருப்பு உடையை அணிந்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆளுநரை சந்திப்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரதானமான வலியுறுத்தலா இருக்கிறது. ஆளுநர் அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்க? இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு ஆளுநருடைய பங்கு இதுல எவ்வாறு இருக்கும்? ராதா, ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் தமிழக பாஜக அண்ணாமலை உள்ளிட்டோர், அதாவது முக்கிய நிர்வாகிகள் தமிழக சிபிஐ விசாரணை உத்தரவு கோரி நேற்றைய தினம் பாஜக சார்பில் ஏற்கனவே மனு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து எம்எல்ஏக்களும் கிட்டத்தட்ட 22 வாகனங்கள் அனுமே மனு அளிக்க இருக்கிறார்கள். ஆளுநரை சந்திப்பதற்காக 7 நபர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதி, எடப்பாடி உட்பட 7 நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது இவர்களும் அதே கோரிக்கை தான் வலியுறுத்துகிறார்கள். சிபிஐ இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே சிபிசிஐடி வசம் உள்ளதால் தற்போது இதனை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வேண்டும். அப்போதான் வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெறும் என்று கோரி இந்த முறையில் இருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்க ஆளுங்கட்சி தரப்பை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வசம் சென்றால் இந்த வழக்கை நீர்த்து போய்விடும். எனவே வழக்கம் போல தற்போது நம்முடைய ஒழிப்பாளர் விஜய் காட்சிப்படுத்தியுடன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் மாளிகை வந்துவிட்டார். எனவே இன்னும் சிறிது நேரத்தில் சந்திக்க ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் இவர்கள் நடவடிக்கை எடுக்கும், அதாவது துறை ரீதியாக அமைச்சர் இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். எனவே சிபிசிஐ வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு வேண்டும் என்ற கோரிதான் முறையில் இருக்கிறார்கள். அதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை பின்வரும் நாட்களில் தெரிய வரும். ராதா, தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திப்பதற்காக போய்கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கா? அது மட்டுமல்லாமல் நேற்று பாஜகவினர் மனு அளித்தனர், இன்று அதிமுகவினர் மனு அளிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு உள்துறை அமைச்சரிடம் ஆளுநர் சமர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ராதா, ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்வதற்கு முன்பாகவே முதலாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தது பாஜக தான். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்துள்ளார்கள். அதன் பிறகுதான் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை போராட்டத்தையும் அறிவித்தது. ஆளுநரையும் 2வது முறையாக சந்திக்கிறார்கள். பாஜக நிகழ்வுக்கு பிறகுதான் 2வது முறையாக பிரதான எதிர்க்கட்சி இந்த செயல்பாடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து இந்த விஷயத்தில் பாஜக முன்னோடியாக சென்று கொண்டிருப்பதால் பிரதான எதிர்க்கட்சி தன்னால் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தும் விதமாக தான் தற்போது 22 எம்எல்ஏக்கள், அதாவது 22 வாகனங்களில் அனைத்து எம்எல்ஏக்களுமே சட்டசபையை புறக்கணித்துவிட்டு கருப்புடையே நேரடியாக தமிழக ஆளுநரை சந்திப்பதற்காக வந்துவிட்டார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் சந்திக்க இருக்கிறார்கள். சந்திப்பு முடிந்த பிறகு அனைவருமே இங்க செய்தியாளர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கே.பி. முனுசாமி அவர்கள் செய்தியாளர் சந்தித்து ஆளுநரிடம் என்ன முறையிட்டோம், ஆளுநர் என்ன சொன்னார் என்ற தகவலெல்லாம் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராதா,
தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றி மட்டும்தான் ஆளுநரிடம் முறையிட வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற ஏதேனும் விஷயங்கள் குறித்து பேச வாய்ப்புகள் இருக்கா முருகேசன்? கடந்த ஓராண்டுக்கு முன்பு இதே நிகழ்வு விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிகழ்ந்தது. அப்போதும் கூட இதே போன்ற சம்பவத்தில் 23 பேர் உயிரிழந்தார்கள். அப்போதும் நடவடிக்கை சரியாக எடுக்காத காரணத்தால் தற்போது ஓராண்டுக்கு பின்பும் தற்போதும் இது போன்ற மிக பெரிய கொடூர சம்பவம் நடத்துகிறது. 59 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. மேலும் தொடர்ந்து கள்ளச்சாராய விஷயத்தில் அரசு தோல்வியடைந்திருக்கிறது. இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் நேரடியாக தொடர்புடைய அதிமுகவை அதாவது திமுகவை சார்ந்த நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். மேலும் இந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று பதவி கொள்ள வேண்டும், தமிழக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் தற்போது ஆளுநரை சந்தித்து சிபிசிஐடி தற்போது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சிபிஐ மத்திய அரசு கட்டவில்லை, சிபிஐ விசாரித்தால் நேர்மையான விசாரணை நடைபெறும், அப்போதுதான் திமுகவை சார்ந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற கோரிக்கை வலியுறுத்திதான் தற்போது இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ராதா, பாஜக அதிமுகவை தொடர்ந்து வேறு ஏதேனும் பிரதான கட்சிகள் ஆளுநரிடம் இந்த விஷயம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் குறித்து முறையிட வாய்ப்பு இருக்கா? இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பிரதான எதிர்க்கட்சி தவிர மற்றும் திமுகவை சேர்ந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் கூட இதனை கண்டித்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு விசிக அனுமதி கேட்டாலே அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர்கள் அனைவரும் நிலைப்பாடு கள்ளச்சாராய விவகாரத்தில் அனைவருமே இந்த சம்பவம் நடைபெற்றக் கூடாது, கண்டிக்கத்தக்கது அப்படின்ற வகையில் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்தது நேற்றைய தினம் பாஜக சார்பாக ஆளுநரை சந்திக்கிறார்கள். அதே போன்று தற்போது அதிமுக சார்பாக சந்திக்கிறார்கள். எதிர்கட்சியான இவர்கள் இது சந்தித்த பிறகு கூட்டணி கட்சியில் யாரும் சந்திப்பான வாய்ப்பு இல்லை. இவர்கள் இந்த உள்துறை அமைச்சரிடம் இந்த மனுவை கொடுத்து தீவிரமாக முயற்சி எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கோரி தொடர்ந்து இரு கட்சியிலும் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறது. ராதா, தற்பொழுது ஆளுநரை சந்திப்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். 12 மணி பணிக்கு சந்திக்க நேரம் கோரப்பட்டிருக்கிறது, நேரம் கொடுத்திருக்கிறார்கள். அதிமுக பிரதிநிதிகளாக யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, இன்னொரு முறை நினைவு கூற முடியுமா முருகேசன்? சட்டசபைக்கு இன்றைய தினம் சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து தொடர்ந்து இந்த சட்டசபை கள்ளச்சேரி தொடரை சம்பவத்தை தொடர்ந்து கருப்பு உடை அணிந்தான் சட்டப்பேரவைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து அங்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது இன்றைய தினமும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருமே அனைத்து எம்எல்ஏக்களுமே கருப்பு உடையில் தான் சட்டப்பேரவைக்கு சென்றார்கள். அதே போன்று அங்கு துறை ரீதியாக அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி கோரி வலியுறுத்தி அங்கு பிரச்சனை எழுப்பி வெளிநடப்பு செய்த பின்னர் தற்போது இவர்களுக்கு 12 மணி நேரம் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கப்பட்ட ஆளுநரை சந்திப்பதற்கு அனைத்து எம்எல்ஏக்களும் அங்கிருந்து அதே கருப்புடையுடன் வந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி உட்பட 7 பேர், அதாவது சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார் உட்பட 7 பேர் உள்ளே சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். மற்ற எம்எல்ஏக்கள் அனைவருமே அருகில் உள்ள ஒரு அரங்கத்தில் அமர்வுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் சந்தித்து வந்த பிறகு ஒரு மெமராண்டம் மனு கொடுக்க இருக்கிறார்கள். சிபிஐ உத்தரவு கோரி இந்த விசாரணையை உள்துறை அமைச்சரை வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இங்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து தான் செய்தியாளரை கே.பி. முனுசாமி அவர்கள் சந்திப்பார்கள். தொடர்ந்து இதனை தொடர்ந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ந்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அதிமுக தொடர்ந்து இதை ஒரு பெரிய விவகாரத்தை எழுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து வருகிறார். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் அதிமுக தரப்பிலிருந்து வலியுறுத்தப்படுகிறது.